இன்றைக்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம இந்திரா இருக்காங்களா, இந்திரா வந்து உண்மையான குற்றவாளி யார், அந்த ஃபோட்டோ எல்லாம் யார் அடித்து ஒட்ட சொன்னா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ராமச்சந்திரன், சந்திரா, இந்திரா, இதுக்கடுத்து கேமா 4 பேர் வந்து கோயிலுக்கு வந்து காரில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போகும்போது வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து கேட்காங்க, அம்மாடி இந்திரா கோயிலில் வந்து பூஜை எல்லாம் பண்ணணும், அதுக்கு தேவையான சாமான் எல்லாமே வாங்கி வச்சுட்டியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என் சைட்லேருந்து எல்லாத்தையுமே நான் வந்து வாங்கி வச்சுட்டேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே இந்திரா வந்து ஹேமாக்கா அந்த சூடம் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஐயோ இந்திரா எடுத்து வைக்கலையாம்மா, மறந்துட்டேன், கொஞ்சம் வண்டி கோயிலுக்கு கிளம்பும்போது கொஞ்சம் கிறுகிறுன்னு வந்துச்சா, அதனால் மறந்துட்டேன், சாரி இந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடுங்கக்கா, போகும்போது கடையில் வாங்கிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா கொஞ்சம் வண்டியை மட்டும் கடையை பார்த்து ஓரம் கட்டுங்க, நம்ம கணக்குள்ளே ஏதாவது நம்ம சூடம் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டிட்டு, அம்மா இந்திரா நீ நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கடையில் போய் இந்திரா வாங்கிட்டு வந்த அந்த சூடத்தை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து நம்ம இவங்களுக்கு திருப்பி வந்து கிறக்கமாக வந்துடுது. கேமாவுக்கு மாசமாக இருக்காங்க, அதனால கிறுக்குன்னு வர மாதிரி காட்டுறாங்க. அக்கா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்திரா கேட்குறாங்க. உடனே சந்திரா வந்து சொல்கிறாங்க, அம்மாடி இந்திரா இது வந்து எப்போயுமே இந்த மாசமாக இருக்கிறவங்க வர்றது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா நான் கடையில் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு அங்கே திரும்பி பார்க்காங்க. பார்த்தா இவங்களோட அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து எல்லா பக்கத்துலேயும் ஒட்டியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே இந்திராவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. எல்லாத்தையும் கிளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யாரா நீங்கள், ஏன்டா ஒட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம சூடத்தை வாங்கிட்டு நம்ம ராமச்சந்திரன் இங்கிட்டு திரும்பி பார்த்தா அவர் கண்ணிலே நிறைய படுது. அவர் டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கே, குடும்ப மானத்தை வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு போய் மாமா விடுங்க மாமா வாங்க மாமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு வராங்க. இங்கே பார்த்தா நம்ம கேமாவுக்கு வாந்தி வந்தோடனே காரை விட்டு வெளியில் எடுத்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா அதே ஃபோட்டோ அங்கனக்குள்ளே ஒட்டி இருக்குது. திருப்பி அதையும் அவங்க எல்லாருமே கிழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்திரா வந்து அந்த 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 வால் போஸ்ட் இருக்குல்ல, அதில் வந்து அவங்கள அடித்தவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது, அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க. மாமா வாங்க மாமா போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேம்மா போக அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. வீட்டுக்கு போவோம், நம்ம கேமாக்காவுக்கு வேறு கிறுகிறுன்னு வருதுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு நாள் கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் வந்து இந்திரா வந்து சொல்கிறாங்க, மாமா என்னை இந்த இடத்துல இறக்கி விட்ருங்க, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சந்திரா வந்து சொல்கிறாங்க, எங்கேயா போய் தனியாக மாட்டிக்கிறாதடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா கௌதம் கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான், அதனால் நான் இந்த இடத்துல இறங்கிக்கிறேன், கௌதம் கூட தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம இந்திரா மட்டும் இறக்கி விட்டு அவங்க 3 பேர் வந்து காலைல வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்திரா வந்து அந்த ப்ரெஸ்ஸோட ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு அந்த ப்ரெஸ்க்கே போயிடுறாங்க. ப்ரெஸ்ஸில் போனவங்க யாரா இது அடித்தது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நாங்கள் தான் அடித்தோம், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா தப்பு பண்ணிட்டு தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக சொல்லுங்கடா, அது யாரா அடிக்க சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஒருத்தர் வந்தார், அவர் அடிக்க சொன்னார், இப்போ என்ன உனக்கு என்ன பிரச்சனை, அப்படி உனக்கு அடிக்கணும்னா சொல்லு, காசு கூட அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா இது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாமல் நீங்கள் பாட்டில் உங்கள் இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் நல்லாவாடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம இந்திராவுக்கு வந்து கோவம் வந்துடுது. ஏன்டா தப்பு பண்ணிவிட்டு சிரிக்கவா செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு கட்டை எடுத்துகிட்டு அடின்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா நிப்பாட்டுமா தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இந்திரா வந்து கேட்காங்க, உண்மையை சொல்லு, யார் உங்களுக்கு இதை கொடுத்தா, எதனால் அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஒருத்தர் வந்தார், வெளிநாட்டுக்கார் மாதிரி தான் இருந்தார், அவர் வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு இதெல்லாம் 5000 பிரிண்ட் அடிக்க சொல்லி ஒட்ட சொன்னார், நாங்கள் கூட பாதி தான் ஒட்டியிருக்கோம், இன்னும் பாதி ஒட்டலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யார் அவர், டீட்டெயில்ஸ் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எனக்கு டீட்டெயிலாம் தெரியாது, அவர் யாருன்னு கூட தெரியாது, எனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாரு அதனால் அடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பிரஸ்காரங்க சொல்கிறாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா எதனால் செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்திராவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு தெரியாது, இனிமேல் ஒட்டக்கூடாது, ஒட்டினதை போய் கிழிச்சிடணும், இப்போ அடித்து வச்சதெல்லாம் எரிச்சிடணும், திருப்பி வந்து அவன் கேட்டு வருவான்ல உங்ககிட்ட எதுக்கு இன்னும் ஒட்டலைன்ட்டு, நான் வந்து கையங்கலமாக பிடிச்சிடுறேன், சரியா, ஒழுங்காக என் ஃபோன் நம்பர் எழுதிக்கு அவன் வந்துட்டானே எனக்கு ஃபோன் போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா அவங்ககிட்ட வந்து இந்திராவோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அடுத்து வீட்டில் வந்து ராகினி கதிர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கதிர் வந்து சொல்கிறாங்க, சித்தி இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வீட்டில் இந்த ஆப்பிளை கூட நான் வந்து சுதந்திரமாக சாப்பிட முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ நல்லா தவிச்சிக்கிட்டு இருக்கு, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வீடே அமைதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆள் சொல்லி எல்லா போஸ்ட்டும் ஒட்டிட்டாங்க, இந்நேரம் இந்திரா அவங்க எங்கள் அப்பா எல்லாம் போயிருக்காங்க, எல்லாருக்கண்ணிலும் இந்திராவோட மானம் கப்பல் கட்டி பறக்க போது பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விட்றா, இதுக்காண்டி தானே நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம், இந்த இந்திராவையும் காவியாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டாலும் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து அந்த இடத்துல பார்த்தா கதிரும் நம்ம இந்திரா வந்துடுறாங்க. வாங்க அவங்க வந்தவொடனே நீங்கள் பண்ண வேலை தானா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னது நாங்கள் பண்ண வேலை, நாங்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்க மழுப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு, உண்மையை சொல்லுங்கள், யார் பண்ணது அதை ஒட்டுனது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து
நம்ம கௌதம் கேட்காங்க, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி கதிர் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம இந்திரா சொல்கிறாங்க, இருக்கட்டும் கௌதம் விடு, கையும் களவுமாக சிக்குவாங்க, நம்மக்கிட்ட கரெக்டாக எவிடன்ஸோடு சிக்கட்டும், அப்போ வந்து பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி ரொம்ப சொல்கிற, விட்டா நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிர் வந்து இந்திரா வந்து திட்ட போகிறாங்க. உடனே நம்ம கௌதம் வந்து கோவம் வந்துடுது, சட்டையை பிடிச்சி அடிக்க போகிறாங்க. என்னடா என் பொண்டாட்டிக்கிட்ட என்னடா ஓவராக வந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்திராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அங்கிட்டு பார்த்தா ராகினிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம், அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறத பார்த்துட்டு. கடைசியில் சரி கொஞ்சம் பேருக்குன்னு பிரிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து டேய் என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அக்கா இல்லாத நேரத்தில் இப்படி சண்டை போடுவாங்க, விடுங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இந்திரா அப்படி திட்டுறாங்க. இந்திரா இப்போ உனக்கு சந்தோஷமா, அண்ணன் தம்பி சண்டை மூட்டி விட்டேல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்திரா சொல்கிறாங்க, நானாக சண்டை மூட்டி விட்டேன், சண்டை மூட்டி விட்டது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க, வாக்குவதம் போவோம், நமக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம ராகினி வந்து ஏற்றி விடுறாங்க, இன்னும் நிறைய போஸ்ட் அடிக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன செய்தி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிர் வந்து கேட்காங்க. ஆமாம், அந்த இந்திராவை பார்த்தியா, நம்ம மேலே எப்படி துள்ளிக்கிட்டு வரா, மானம் கப்பல் ஏறணும், இதை விட பெரிய போஸ்ட்டை அடிக்க சொல்லி இன்னும் ஒரு 5000 போஸ்ட் ஒட்ட சொல்லு, அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்து ஊர் எல்லா ஊர்லேயும் வந்து அவளோட மானம் வந்து கப்பல் ஏறணும், எல்லா ஊர்லேயுமே ஒட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கடுத்து ப்ரெஸ்ஸுக்கும் நீ சொல்லிடு, ப்ரெஸ்ஸுலேயும் அந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டு விட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாருங்கள் சித்தி, உடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அந்த ஃபோட்டோ எடிட் பண்ண ஆளுக்கு வந்து கால் பண்ணுறாரு. புது ப்ராஜெக்ட் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் எனக்கு பழைய ப்ராஜெக்ட்டே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏதோ ஸ்க்ரைமு அப்படி இப்படி என்னமோ சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்கிறத மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் 5000 ஒட்டு ஃபோட்டோவெல்லாம் அங்கே கொடு, ப்ரெஸ்ஸிலலாம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோ எடிட் பண்ண வந்து அந்த ப்ரெஸ்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த இடத்துல வந்து இந்திரா போய் நிற்காங்க. இந்திரா கௌதம் வந்து மாசாக போய் என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க 3 பேர் பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.